ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் அவளை எதிர்பார்த்துட்டு இருக்குது ஜனநாயகம் படம் எப்போ ரிலீஸ் ஆகும். நம்ம தளபதி விஜயின் கடைசி படம் என்பதால் எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஜனநாயக படம் எப்போ ரிலீஸ் ஆகும், நம்ம எப்போ தேட்டர்ல பார்க்க போறோம் அப்படின்னு. சமீபத்திய செய்திகளின்படி படத்தின் தணிக்கை பணிகளில் ஒரு பெரிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. படத்தில் உள்ள அரசியல் வசனங்கள் மற்றும் காட்சிகள் வரவிருக்கும் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் ஏப்ரல் 23 தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் படத்தை இந்திய தேர்தல் ஆணையத்தின் ஆய்வுக்கு அனுப்ப தணிக்கை குழு பரிந்துரைத்துள்ளது. விஜயின் அரசியல் வருகை. நடிகர் விஜய் தனது தமிழக வெற்றி கழகம் கட்சி மூலம் அரசியலில் தீவிரமாக இறங்கியுள்ளதால் இப்படத்தின் வெளியீடு ஒரு அரசியல் பேசு பொருளாக மாறியுள்ளது. திரைத்துறையினரின் கருத்து. இயக்குனர் அமீர் போன்ற திரை பிரபலங்கள் படத்தின் சென்சார் விஷயத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்றும் அரசியல் காரணங்களுக்காக தாமதப்படுத்தப்படுகிறதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளனர். இப்போது ரீசெண்டா மார்ச் 17 மும்பையில் இப்படத்திற்கு மறுதணிக்கை நடைபெற்றது. இதில் சில சர்ச்சைக்குரிய வசனங்கள் நீக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இருப்பினும் இறுதி முடிவு தேர்தல் ஆணையத்தின் கையில்தான் உள்ளது. சுருக்கமாக சொல்லணும்னா படம் சென்சார் சிக்கலிலிருந்து தேர்தல் ஆணைய சிக்கலுக்கு நகர்ந்துள்ளது. தேர்தல் முடிவுக்கு பிறகு ஏப்ரல் 30 அன்று படத்தை வெளியிட்டலாம் அப்படின்னு சொல்லி படக்குழு தீவிரமா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா தேர்தல் ஆணையம் மறுத்தால் மே 4 தேர்தல் முடிவுக்கு பின்னரே ஜூன் மாதம் தளபதி விஜயின் பிறந்த நாளையொட்டி படம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு மாஸ் நடிகரா இருந்த நம்ம தளபதி இப்போ ஒரு நல்ல தலைவரா மாறி இருக்காரு. யாரெல்லாம் இப்ப ஜனநாயகம் படத்துக்கு தீவிரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம்.